ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நரகத்தின் 19வது தளம். எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயினும் ஓடிட்டு இருக்க மத்தவங்க எல்லாரும் ஹீரோயின் பின்னாடி ஓடுவாங்க. அந்த டோடு பேய் மட்டும் தனியா மாட்டோம். டோடுவோட சண்டை போட்டு விட்டு அந்த பேயோட தலையை வெட்டி டோடு பேயை கொன்றுவாங்க. அதுக்கப்புறமா யாங் பேய் மாட்டோம். யாங்க கொல்ல சொன்னா அந்த பேய் கிட்ட சாரி கேட்டுட்டு இருப்பான். என் கண்ணு முன்னாடி இதை கொல்லாதீங்கன்னு அவன் திரும்பி நினைக்க மத்தவங்க எல்லாரும் அந்த பேயை கொண்டுடுவாங்க. ஹீரோயின் மறைஞ்சு மறைஞ்சு ஓடிட்டு இருக்க அப்ப அந்த லீயோட பேய் வரும். ஹீரோயின் அதை பார்த்த உடனே அது கொண்டு இல்லைன்னு பார்ப்பாங்க. அதுவும் லீ மாதிரியே தலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஹீரோயினும் வெட்டலான்னு போகும்போது அதுவே ஓடி போய் மரத்துல முட்டி கீழே விழுந்துரும். இங்க ஜோ அங்கிளோட பேய பார்ப்பாங்க. லியோ நக்கலா, ஓ 2 பேயா, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குமே. அதுக்கு யாங்கோ, ஆமாமா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சிரிச்சுட்டே சொல்வான். 2 வீக்கான பேயின் லீ சொன்ன ஜோவோட பைய டக்குன்னு வந்து லீ அட்டாக் பண்ணும். ஹீரோ தான் பேயை குத்தி லீய காப்பாத்துவாரு. இந்த பேய் என்ன இப்படி இருக்குன்னு லீயும் பார்த்துட்டு இருக்க அதுக்குள்ள நிறைய சோல்ஜர்ஸ் பேய் இவங்களை சுத்து போட்டுரும். தூரத்துல ஹீரோயின் அதை பாத்துருவாங்க. பக்கத்துல ஒரு ரிவரை பாப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் ஒழிச்சிட்டு இருக்கும் போது இந்த சோல்ஜர்ஸ் பேயெல்லாம் ஓடும்போது ஒரு பேய் மட்டும் தண்ணியில விழுந்துரும். தண்ணியில விழுந்த பேயால அதுல எந்திரிச்சு நடக்க முடியாது. அது தண்ணியிலே ஸ்டக் ஆயிடும். ஹீரோயினை இப்ப விசில ஊத இந்த பேயெல்லாம் அந்த விசில் சவுண்ட் கேட்டு போகும். ஹீரோவும் ஓடுவாரு. ஹீரோயின் அந்த பிரிட்ஜ்ல ஏறி அந்த பிரிட்ஜ் எல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க. 2 சைடும் இந்த பேய்ங்க எல்லாம் வரும். ஹீரோயின் பிரிட்ஜ்ல இருக்கிறத ஹீரோவும் பாப்பாரு. ஹீரோயின் அந்த பிரிட்ஜ் உடைச்சிட்டு இருக்க அப்போ ஒரு பேய் ஹீரோயினை தாக்கலான்னு வரும்போது ஹீரோயின் டக்குன்னு அந்த பிரிட்ஜ் உடைச்சிருவாங்க. எல்லா பேயோட சேர்ந்து ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ள விழ அப்ப ஹீரோயினுக்கு தன்னோட அம்மா வாய்ஸ் கேட்கும். சீக்கிரம் எந்திரிச்சு சுன்மோ. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வர அப்போ தண்ணியில குதிச்சு ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்துவாரு. இப்ப 2 பேரும் வேற ஒரு பிளேஸ்ல எந்திருப்பாங்க. கேம் ஓவர். ஹீரோயின் எல்லா ஈவில் ஸ்பிரிட்டையும் அடிச்சிட்டாங்க. அதனால கேம் ஓவர் ஆயிடுச்சு. இப்ப வழக்கம் போல எல்லாரும் அவங்க வீட்ல இருந்து எந்திரிப்பாங்க. ஹீரோ அவரோட வீட்ல, லீ ஹாஸ்பிட்டல்ல. ஆனா ஜோ மட்டும் ஏதோ கனவு கண்டுட்டு இருப்பா. அவளுக்கு மைண்ட் ஃபுல்லா அந்த பேயோட சத்தமே கேட்டுட்டு இருக்கும். யாருக்கும் நீ வேணான்னு. ஜோ பீரோல மாட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் திறந்து காப்பாத்திருப்பாங்க. ஜோவை ஹீரோயினை கட்டிப்பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். ஹீரோயினோ, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் எனக்கு துரோகம் பண்ண? இதை கேட்டு ஜோவும், இல்ல நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் உனக்கு துரோகம் எல்லாம் பண்ணல. அதுக்கு ஹீரோயினோ, பெஸ்ட் ஃப்ரெண்டா, அப்புறம் ஏன் என்ன சாக்கட்டுன்னு விட்ட? நான் அப்படி பண்ணலன்னு ஜோவும் அழுத்திட்டு இருக்க கனவுல இருந்து அலறிட்டே எழுந்திருப்பா. அதை விட ரோஸ் அதிகமா அலறுவா, மேக்கப் கலைஞ்சிருச்சுன்னு. சரி, கனவு தானே விடுன்னு ஜோன்னு சொல்ல ரோஸ் ஏதோ மெசேஜ் பார்த்துட்டு இருப்பா. ஹீரோனோட வீடியோவை யாரோ போஸ்ட் பண்ணிருப்பாங்க. வேற யாரு, ஜோ தான் போஸ்ட் பண்ணிருக்கணும். அந்த வீடியோல ஹீரோயின் நின்று இருக்கும்போது பக்கத்துல ஒரு பூனைக்குட்டி செத்து போயிருக்கும். ஹீரோயின் தான் கொன்னதான் நினைச்சு ஏகப்பட்ட பேரு பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஜோவும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாப்பா. ஒருவேளை ஃபேக்கா இருக்கலாம்னு ரோஸ் கிட்ட சொல்ல ரோஸும், எப்படி ஃபேக்கா இருக்கும், அவளை பாத்திருக்கல, அவ பாக்கிறதுக்கே ரொம்ப ஸ்டேஞ்சா இருப்பா. யார சுத்தி எல்லாம் ஹாஸ்டலுக்கு எடுத்துட்டு வருவாங்க, அவ எடுத்துட்டு வந்தா. நான் முதல்ல இதை பத்தி சொல்லி இந்த ரூமை சேஞ்ச் பண்ண போறேன், நான் வேற ரூமுக்கு போக போறேன்னு சொல்ல ஜூனோ, ஆ அப்படியா போ, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஸ்பேஸாவது கிடைக்கும். ரோஸ் அவ ஃபேன்ஸ் குரூப்ல ஷேர் பண்ண போறேன்னு சொல்ல ஜூன் விட மாட்டா. அவ போனை புடுங்கிப்பா. ஹீரோயின் வாஷ்ரூம்ல தான் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது வந்து போனை புடுங்கி பார்க்க நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு மனசாட்சி இல்ல, அவ ஒரு பிக் டெவில், அந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போடுவாங்க. அப்ப ஜோ எதுவும் பேசாம போயிடுவா. ரோஸும் இது உண்மையான்னு கேட்க ஹீரோயினி எதுவும் சொல்லாம போக ஜூன் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுவா. ஹீரோவும் ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ யாங்குக்கும் ஒரு மெசேஜ் வரும். 20 hours அந்த கேம்ல இவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக மெசேஜ் வரும். அந்த மெசேஜை இவன் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருப்பான். இப்ப கேன்டீனுக்கு போக அங்கிள் கேன்டீன்ல இல்ல. அவர் அந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலையா, அதனால கேன்டீனுக்கு வந்திருக்க மாட்டாரு. இவனும் ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா ஜூன் பக்கத்துல உட்காருவான். முதல்ல ஜூன் கிட்ட பேசி வெறுப்பேத்துவான். அதுக்கப்புறமா டூடுவை நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஜூனும் என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு யாங்கு லவ் சிக்குன்னு சொல்வான். ஜூனு ஆர்வமா, யாருன்னு கேட்க நான் சொன்னாலும் உனக்கு தெரியாது டூடு. அந்த பேரை கேட்ட உடனே ஜூனும் ஷாக்கவா. யாங்கோ, நீ அவளை மீட் பண்ணிருக்க முடியாது, நான் அவளை கனவுல தான் பாப்பேன். யாங்குக்கு ஜுனோட கண்ணை பார்க்கும்போது டூடுவோட கண்ணு மாதிரியே இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, டூடுன்றது கேம்ல இருக்க நேம், ஜூன்ன்றது ரியாலிட்டில இருக்க நேம். டூடு ஜூன் 2 பேரும் ஒண்ணுதான். இப்ப யாங்கோ ஜூனை பார்த்து, உன் கண்ணு அழகா தான் இருக்கு, ஆனா ரொம்ப ட்ரையா இருக்கு. கடுப்பாக்கி ஜூனோ, ஏன் கண்ணு ட்ரையா இருக்கா, உன் கண்ணு தான் டல்லா இருக்கு, உன் ஃபேஸ் அதை விட டல்லா இருக்கு. கடுப்பாக்கி அவளும் கிளம்ப. யாங்கோ, ஏன் கோவப்படுற, நான் சும்மா விளையாடுனேன். அப்ப ஜூனுக்கு ஒரு கால் வரும். அவங்க அம்மா தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜூனும் கிளம்பி போவா. இந்த யாங் வெளியே வந்து பார்க்கும்போது ஜூனோட அம்மா மட்டும் தனியா நின்றுட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு ஜூனும் கார்ல ஏறுவா. இத பார்க்கும்போது யாங்குக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அம்மாவே பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களேன்னு. இங்க ஜோவும் வாஷ்ரூம்ல ஈரனுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பா. அப்ப ஈரன் வந்து கதவு தட்டுவாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பா போலன்னு கூப்பிட
அவளுக்கு ஸ்டொமக் அப்செட், நான் வரலன்னு சொல்லிடுவா. ஹீரோயின் மட்டும் தனியா போக, இப்ப எல்லாரும் ஹீரோயின ஒரு மாதிரி பாப்பாங்க. ஹீரோயின் ஒரு பொண்ண தெரியாம இடிச்சிட்டு போக, அந்த பொண்ணும் ஹீரோயின பார்த்தோனே கோவப்படுவா. ச்சீ, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி சுத்திட்டு இருக்கான்னு. அந்த பொண்ணு பக்கத்துல தான் சூ நிப்பா. சூ என்னாச்சுன்னு கேட்க, இவ ஒரு பூனைக்குட்டிய டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கான்னு சொல்வா. அந்த வீடியோல ஹீரோயின் பூனைக்குட்டிய டார்ச்சர் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஆனா இவங்க சொல்லும்போது கண்ணு, காது, மூக்குன்னு எல்லாம் வச்சு சொல்றாங்க. அப்போ ஹீரோ அங்க வருவாரு. ஹீரோவை பார்த்தோனே சூ போய் பேசலாம் போவா. ஆனா ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஓடி போய் பேசுவாரு. நீ இன்னும் அந்த டாக்டர் ஃபாலோ பண்ண போறியா? ஒரு பெண்ண வச்சு எப்படி அந்த கம்பெனிக்கும் டாக்டருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்ம டிசைட் பண்றது? அது கீரேனும் ஒருவேளை நான் சந்தேகப்பட்ட மாதிரி இருந்ததுன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாங்குக்கு தான் பிரச்சனை. முதல்ல அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்ல ஹீரோமும் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்வாரு. லீக்கு கால் பண்ணி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, மேபி அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணா டாங் எந்திரிக்கலாம்னு சொல்ல லீயும் ஓகே சொல்லிடுவான். ஜூன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பா ரிப்போர்ட் வாங்கறதுக்காக. அவளால இனிமே ஒழுங்கா நடக்க முடியாதான். இது அவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. வேற ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்ல அவங்க அம்மாவும் கோவமா, ஆல்ரெடி 4 ஹாஸ்பிட்டல் நம்ம போயிட்டோம், நீ அக்செப்ட் பண்ணலனாலும் அதான் உண்மைன்னு சொல்வாங்க. ஜூனுக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு போட்டியில கலந்துக்கிட்டு வின் பண்ணணும்னு ஆசை. ஜூனோட கால் இப்படி இருக்கிறதுனால ஜூனோட அம்மா வேற ஒருத்தங்கள சூஸ் பண்ணிருப்பாங்க. இது ஜூனுக்கு சுத்தமா பிடிக்காது, கஷ்டமா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல லீயும் டாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்ல அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. டாங்கோட நிலைமை சரியில்லை, அவனோட பாடி ஸ்டேபிளா இல்ல. லீயும் பரவாயில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லுவான். இவன் ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால ஃபீஸ் எடுத்து காட்டுவாங்க. ஃபீஸ் பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கும். அவ்வளோ காசுக்கு எங்க போறதுன்னு லியோ ஷாக்லயே நின்றுட்டு இருப்பான். இந்த விஷயத்த அந்த பாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவனும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்வான். சோ இரவு கூட்டு பேசும்போது ஈரின் கிராஸ் பண்ணி போவாங்க. இரவு எங்க போறேன்னு கேட்க ஈரின் ஸ்டூடெண்ட் அஃபேர் ஆபீஸ்க்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இரவு சூ கிட்ட நீயும் அந்த ஆபீஸ்ல ஒரு மெம்பர் தானே, என்னாச்சுன்னு கேட்க அப்பதான் சூ அந்த வீடியோ எடுத்து காட்டுவா. யாங் இந்த கம்பெனிக்கு வந்துருவான். வந்த உடனே அவன் கேக்குற முதல் கேள்வி டூடு யாருன்னு. ஆனா சொல்ல மாட்டாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவனும் அங்க இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க கான்ட்ராக்ட் சைன் பண்ண கூப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸோடய உள்ள போவான். அங்கேயும் போய் டூடு யாருன்னு கேட்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. சைன் பண்ணதான் போவான். அட்லீஸ்ட் டூடுவோட ரியல் நேமாவது சொல்லுங்களேன்னு கேட்க அப்பவும் அது கான்ஃபிடென்ஷியல், சொல்ல முடியாதுன்னு சொல்ல சொல்லலைன்னா நான் சைன் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பான். இங்க லீயும் ஹாஸ்பிட்டல்ல நான் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றேன், டாங்க மட்டும் டிஸ்சார்ஜ் பண்ணுங்களேன்னு சொல்ல அவங்க ரூல்ஸ் தான் அதை மீற முடியாதுன்னு சொல்ல அப்ப இன்னொரு நர்ஸ் 13 பேஷண்ட் திடீர்னு அப்நார்மல் ஆயிட்டாங்கன்னு சொல்ல அது டாங் தான். இவனும் ஓடி போய் பார்க்க டாங்குக்கு ஷாக் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அவன் ஓகே தான். அவன் அப்ப குடிச்ச ஆல்கஹால் தான் இப்ப அவன் பிரெயின் நர்வை பாதிப்படைய வைக்குதான். இந்த மாதிரி கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ டாங் ஐசியூல வச்சிருப்பாங்க. டாக்டரும் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னல, அவரோட கண்டிஷனை பத்தியா? ஒருவேளை நீ இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால கேரண்டி கொடுக்க முடியாது. அப்படியே நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ஐசியூ காஸ்ட்டும் சேர்த்து கட்டிட்டு போகணும்னு சொல்ல லீக்கு வேற வழியே இல்ல. அவன் நல்ல லாக் ஆயிட்டான். ஹீரோயினை ப்ரொஃபசர் வார்ன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை இந்த வீடியோ மட்டும் உண்மையா இருந்தா கண்டிப்பா நான் அவனை பனிஷ் பண்ணுவேன்னு வார்ன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஹீரோயினும் பில்டிங் டாப்ல நின்று யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த பேட் கமெண்ட்ஸை பத்தி. இந்த பொண்ணை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இந்த பொண்ணை கண்டிப்பா நம்ம பனிஷ் பண்ணணும். எவ்வளவு குரூயலா இருக்கா. அந்த பூனைக்குட்டி ரொம்ப பாவம். இவ கண்டிப்பா ஒரு டெவில் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரு அந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்க ஹீரோனோட வீடியோ வச்சு என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.